Hey, hi everyone. Buttons பார்த்துட்டு இருக்கோம். Last videoல find location of the button, find size of the button பார்த்தோம். Locationக்கு get location function யூஸ் பண்ணோம். Sizeக்கு get size function யூஸ் பண்ணோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்? Same function, different function யூஸ் பண்ணாம find locationும் find sizeும் same function யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டெமோக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் இதுதான் demoqa.com. இதுல டபுள் கிளிக் மீங்கிற பட்டனுக்கு தான் பொசிஷனும் சைஸும் கண்டுபிடிக்க போறோம். ஒரு வெப் பேஜ்ல ஒரு பொசிஷனை எப்படி பிளாட் பண்ணுவோம், அதோட XY பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் அதோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதாவது இந்த டாப் ரைட் கார்னர் இது எந்த பொசிஷனை கொடுக்கும்னா, இந்த டாப் லெஃப்ட் கார்னர் இருக்கு பாத்தீங்களா, இதோட XY பாயிண்ட்ல கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பட்டன் பிளேஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த சைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இதோட ஹைட், அதாவது இதோட ஹைட்டும் இதோட விட்த்தும் தெரிஞ்சா இந்த பட்டனோட சைஸை வந்து அப்டைன் பண்ணிடலாம். ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Selenium Basics. Selenium Basicsல SRC Test Java கீழே button properties பார்த்துட்டு இருக்கோம். Button propertiesல last time அந்த get positionும் get sizeும் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த தடவை get rectங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரைட் கிளிக், நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சேம் பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எடுக்க போறோம். button prop underscore but get rect so get rect just ஒரு class name கொடுத்துட்டு main method கொடுக்கிறேன். ஒரு class with main method create ஆயிடுச்சு. and next நம்ம என்ன பண்ணுவோம், first browser launch பண்ணணும், then URL load பண்ணணும், then double click me button identify பண்ணணும், then இதோட properties எடுக்கணும். so first browser launch பண்றது, URL load பண்ற அந்த codes எல்லாம் copy paste பண்ணிடலாம். Control A, Control I கொடுங்க, அலைன் ஆகும். thread.slip வந்து error அடிக்கும். ஸோ add throws declaration கொடுத்துருங்க. and next என்ன பண்ண போறோம், அந்த பட்டனை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இது டபுள் கிளிக் மீ பட்டன்னா எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், இந்த மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் ஐகான் அண்ட் இன்ஸ்பெக்ட் ஹோவர் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் சைடு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பட்டனுக்கு ஐடி இருக்கு. ஸோ ஐடி யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட் வந்து லொகேட் பண்ண போறோம். இதோட ஐடி என்னது, டபுள் கிளிக் மீ பட்டன், காப்பி பண்ணிக்கலாம். டிரைவர் தான் என்டர் குரோமையே ரன் பண்ணும். ஸோ டிரைவர் கிட்ட நம்ம சொல்றோம் driver டாட் find element caps by dot id என்ன கேக்குது, string கேக்குது. ஸோ string பாஸ் பண்றோம் and end of statement கொடுக்கிறோம். இது வந்து find element, இது ஒரு web element data type குள்ள ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ web element ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருங்க. டபுள் கிளிக் மீ பட்டன் தானே, ஸோ டபுள் கிளிக் மீ பட்டன் இந்த வேரியபிள்ல இது ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்றோம், getting properties using get rect
method. First என்ன பண்றோம், இந்த double click me button, இந்த பட்டன்ல தான் இந்த எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ double click button டாட் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, get rect. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வருது பாருங்க, get rect rectangle கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகேவா, rectangle கிளாஸ் get rectங்கிற மெத்தட் rectangle கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இந்த கொடுக்குறோம் get rectல இருந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், இதோட சைஸ் find size. Get rect dot sizeக்கு என்ன கண்டுபிடிக்கணும், get height to width கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க get rectங்கிற மெத்தடுக்கு இங்க பாருங்க இதுல என்னெல்லாம் இருக்கு, ஹைட்டும் இருக்கு, width இருக்கு, x இருக்கு, y இருக்கு. ஸோ அங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண ஃபங்க்ஷன்ஸை இங்க இந்த சேம் மெத்தட்னாலே ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹைட் எடுப்போம். ஸோ get height. Okay. Then என்ன பண்ணுவோம், சேம் டபுள் கிளிக் மீ பட்டனுக்கு டபுள் கிளிக் மீ இருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ல போடுவோம், அப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும் கன்சோல்ல. ஸோ சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இது ஐடென்டிஃபை பண்றதுக்கு டபுள் கோட்ஸ்ல தி ஹைட் ஆஃப் தி பட்டன் இஸ் கொடுத்துட்டு இந்த பிளஸ் கொடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த சிட்ஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்லயே இதோட வேல்யூ, இதோட அவுட்புட் வரும்ல, இதோட ஹைட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே லைன்ல இதோட அவுட்புட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ இது வேண்டாம். ஃபைன் சைஸ்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் என்ன பண்ண போறோம், ஃபைன் சைஸ்ல வந்து width கண்டுபிடிக்க போறோம். ஃபைன் சைஸ்ல வந்து இதுல வந்து width. ஓகே, எகைன் அதே மாதிரி இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, காப்பி பண்ண வேணாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போலாம். டபுள் கிளிக் மீ பட்டன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரிண்ட் பண்றது இது. ஸோ அதை கொடுக்குறோம், இந்த width of the button is கொடுக்குறோம். வச்சுக்கலாம், இங்க கோலன் வச்சுக்கலாம். அண்ட் இந்த இந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியே ஒரு பிளஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்து கோடு இது பண்ணணும். ஸோ கோட் என்னது, டபுள் கிளிக் மீ பட்டன்ங்கிற இந்த வேரியபிள்ல இருந்து கெட் ரெக்ட்ல இருக்கிற கெட் வித். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பட்டனோட வித் வந்து பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அதோட பொசிஷனை கண்டுபிடிக்கணும். பொசிஷனுங்கிறது வந்து என்னது, to find position. பொசிஷன் எப்படி கண்டுபிடிப்போம், அதோட x and y பாயிண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து its பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சேம் சிட்ஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிடுவோம். சிட்ஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்றோம்னா, அந்த வேல்யூ அப்படியே இதிலே பிரிண்ட் பண்ணிடலாம். தனியா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா சேம் இதிலே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, the x point of the element பிளஸ்ல என்று கொடுத்து டைப் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன வேரியபிள், இந்த பட்டன் தானே, இந்த பட்டனோட தான் எக்ஸ் பாயிண்ட் எடுக்க போறோம். ஸோ இதுல இருந்து டாட் கெட் ரெக்ட், ரெக்டாங்கிள் கிளாஸ், அதுல இருந்து எக்ஸ் பாயிண்ட் கெட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து இந்த பட்டனோட எக்ஸ் பொசிஷனை எடுக்கும், எக்ஸ் பாயிண்ட் வந்து எடுக்கும். தென் என்ன பண்ண போறோம், y பாயிண்ட் வந்து எடுக்க போறோம்.
y point. So same sysout statement போடுவோம். sysout sy s1 போட்டிங்கன்னா sysout வரும். இதுல வந்து y point of the element is colon and வெளிய plus கொடுத்து இங்க வந்துருச்சா wait இது வந்து enter பண்ணுவோம் இதுல plus யூஸ் பண்ணி control v dot get rect இதுல வந்து get dot get y கால் பண்ணோம் okay coding complete பண்ணிட்டோம் so once பார்க்கலாம் நம்ம என்ன பண்றோம் பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அதோட சைஸ் கண்டுபிடிக்கிறோம் சைஸ்ல ஹைட் பிரிண்ட் பண்றோம் ஒரு ஹிண்ட் கொடுப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ஹைட்ட பிரிண்ட் பண்றோம் get height யூஸ் பண்றோம் then next one என்ன பண்றோம் அதோட width பிரிண்ட் பண்றோம் சோ அதாவது get width ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் then அதோட பொசிஷன் எடுக்க போறோம் பொசிஷன்ங்கிறது வந்து அதோட x and y பாயிண்ட் தான் அதோட பொசிஷன் சோ ஃபர்ஸ்ட்ல வந்து get x பாயிண்ட் எடுக்கிறோம் then y பாயிண்ட் எடுக்கிறோம் இந்த 4 ஆபரேஷன்ஸையுமே நம்ம என்ன பண்றோம் get rectங்கற ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா get rect எல்லாத்துலயுமே சேம் ஹைலைட் ஆகுது பாருங்க சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் 4 ஆபரேஷன்ஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ரைட் கிளிக் run as java application ஓகே browser launch ஆகி URL லோட் ஆயிடுச்சு இப்போ கன்சோல்ல அவுட்புட் வெரிஃபை பண்ணலாம் and console பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது height வந்து 38 width வந்து 142 and அதோட பொசிஷன்ஸ் எடுத்துறோம் x point 358 y point 326 அப்போ 358, 326ங்கற பொசிஷன்ல தான் இந்த பட்டன் வந்து பிளேஸ் ஆயிருக்கு ஓகேவா இது எந்த இடத்துல அந்த 358, 326 னா இந்த கார்னர் அதாவது லெஃப்ட் சைடு டாப் கார்னர் ஓகே இதோட பாயிண்ட் ரியல் டைம்ல ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா பட்டனோட இந்த ஹைட் வித் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது அப்ளிகேஷன் டெஸ்டிங் வரும்போது பட்டன் கிளிக் ஆகுதா இல்லையாங்கிறத தான் மேக்ஸிமம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க அந்த பட்டன் கிளிக் ஆகுதா அதோட இன்டெண்டட் பேஜ் போகுதா இதெல்லாம் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இதோட சைஸ் வித் இதெல்லாம் எடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது இதெல்லாம் மேனுவல் டெஸ்டிங்லேயே ஸ்டார்டிங்லேயே கவர் பண்ணிடுவாங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது ரிப்பீட்டடா நம்ம பண்ற டெஸ்டிங்கை தான் ஆட்டோமேட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஆட்டோமேஷன்ல கவர் பண்றது ரொம்ப கம்மி தான் பட் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இது கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்டர்வியூ இந்த வீடியோக்கு அவ்வளோனா ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ